கலைஞர் கருணாநிதிக்கு ஆஸ்திரிய அரசு வெளியிட்ட அஞ்சல் தலை, பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது. அந்த வரிசையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஒரு உருட்டு உருட்டியிருக்காரு. அது என்னன்னா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியார் அவர்களுடைய புகைப்படம் திறப்பு விழா. அதை ஸ்டாலின் அவர்கள் தான் திறந்து வைக்கிறாரு. அதை நான் தான் திறந்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது மிகப்பெரிய உள்ள திமுக உடன்பிறப்புகள் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ஸ்கேம், எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றுறாங்க, எந்த அளவுக்கு மக்களை முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான். எப்படி தொடக்கத்தில் இந்த அஞ்சல் தலை இருக்கோ, எப்படி விருது இருக்கோ, அதே மாதிரியான இன்னொரு உருட்டு தான் இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் புகைப்படத்தை ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறதுக்காக போனார், அங்கே திறந்து வச்சார். இது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அப்படின்ட்டு திமுக உடன்பிறப்புகள் இணையதளத்தில் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. மக்களை ஏமாற்றியது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தொடக்கத்தில் அந்த ஆஸ்திரிய ஸ்டாம்ப் பார்த்துருவோம். அது டானோ சக்கோ அவர்கள் ஒரு 17,000 to ஒரு 20,000 கொடுத்தா ஆஸ்திரிய அரசுக்கிட்ட எந்த பெயரில் வேணால் அஞ்சல் தலை வாங்க முடியும். அப்படி கலைஞர் 90 அப்படிங்கிற ஒரு அஞ்சல் தலை, ஒரு ஸ்டாம்ப் வாங்குறாரு. அது என்ன காரணம்னா, தமிழ் பணியை, கலைஞர் அவர்களுடைய தமிழ் பணியும் சமூக பணியும் பாராட்டியது அப்படின்ட்டு முரசொலியில் தலையங்கம் எழுதியிருந்தாங்க. அதில் கலைஞர் அவர்களே பெருமையாக என்னுடைய தமிழ் பணியை பாராட்டி இந்த மாதிரி அஞ்சல் தலை ஆஸ்திரிய அரசு வெளியிட்டிருக்கு அப்படின்ட்டு உருட்டாங்க. அதன் பிறகு யார் வேணால் வாங்க முடியும் அஞ்சல் தலை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. யுனெஸ்கோ விருது பெரியார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு தவறான ஒரு செய்தியை சமூக வலைதளங்களில் பரப்பியிருந்தாங்க திமுகவினர். அதையும் டிஎன்பிசி அளவில் ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற விவாதம் பெரிய அளவில் போணுச்சு. அந்த வரிசையில் தான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியார் அவர்களுக்கு படம் திறப்பு விழா. அதை பெரியார் பேரனாக நான் திறந்து வைக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்களாக வீடியோக்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி நடந்தது? இப்போ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே பெரியார் அவர்களுக்கு படம் திறப்பு விழா நடத்தியதா? அங்கே ஸ்டாலின் அவர்களை சிறப்பு அழைப்பாளராக, ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிட்டு இவரை திறந்து வச்சாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த நிகழ்வு நடந்த இடம் செயின்ட் ஆண்டனி அப்படிங்கிற காலேஜில் நடந்திருக்கு. இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு 39 கல்லூரிகள் இருக்குது. அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்திற்கு கீழே 39 கல்லூரிகள் இருக்குது. இப்போ எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ப்ரைவேட்டு அந்த மாதிரி காலேஜுகளில் அண்ணா யூனிவர்சிட்டியோட பிஇ டிகிரி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு கீழே ஒரு 39 கல்லூரிகள் இருக்குது. அதில் செயின்ட் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு காலேஜில் தான் இந்த கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. இந்த கான்ஃபரன்ஸும் அவங்களே முன்னெடுத்து நடத்துகிறாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. எப்பயுமே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு அப்படின்னா அந்த ஒரு கல்லூரியை, அந்த ஒரு பல்கலைக்கழகமே அதை முன்னெடுக்கணும். அவங்க தான் ஒரு விருதை கொடுக்கணும், அவங்க தான் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அப்போ தான் அந்த ஒரு பெருமை மிக்க ஒரு ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கணுமே தவிர, அந்த கல்லூரிக்கு கீழே போய் நடத்தினது இது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவும் மிகப்பெரிய ஒரு புகழாகவும் பார்க்க தேவையில்லை. இது ஒரு விளம்பரம் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிற ஒரு கல்லூரிங்கிறது அந்த கல்லூரியில் ஒரு 443 பேர் தான் படிக்கிறாங்க. அது பிஜி. அந்த பிஜி படிக்கக்கூடியவர்கள் 443 பேர் தான். இந்த கல்லூரி எப்போ தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1950களில் தான், 50-63க்கு பிறகு தான் இந்த கல்லூரியாக இருக்குது. இந்த கல்லூரியில் பிஜி இருக்குது. இதில் 443 மாணவர்கள் மட்டும்தான் படிக்கிறாங்க. இந்த கல்லூரி பற்றிய வெப்சைட் இருக்குது. அந்த கல்லூரியிலே இந்த ஹால் எங்கே இருக்குது, இது எப்படிப்பட்ட ஹாலு, இந்த கல்லூரி எப்படிப்பட்ட கல்லூரி, கல்லூரியில் கான்ஃபரன்ஸ் ஹாலில் யார் யாரெல்லாம் நடத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக அவங்களோட வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. இந்த செயின்ட் ஆண்டனி காலேஜில் ஈவெண்ட் கான்ஃபரன்ஸ் நடத்தக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதுதான் அந்த ஈவெண்ட் நடக்கக்கூடிய நிஷான் லெக்சர் தேட்டர் அப்படின்னு இருக்குது. அந்த வீடியோக்குள்ளே நான் சைடில் போடுறேன். இந்த தேட்டரில், இந்த ப்ரைவேட் ஹாலில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் நடந்திருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் யார் வேணால் கெஸ்ட்டு யார் வேணால் புக் பண்ணி இந்த இடத்துல நிகழ்ச்சிகள் நடத்தலாம் அப்படிங்கிறது அவங்களே கான்டாக்ட் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அப்படி தான் இந்த நிகழ்வுக்கான ஒரு இடத்த புக் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஊரில் எப்படி சொல்கிறது, டாக்டர் பட்டம் அப்படிங்கிற பேரில் பல்வேறு யூனிவர்சிட்டிகள் எல்லாருக்குமே டாக்டர் பட்டம் கொடுக்கறது, இந்த யூடியூபர்களுக்கு, செலிப்ரிட்டிகள் அப்படின்ட்டு ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு அப்படிங்கிறவர்களுக்கெல்லாம் யாருக்கு வேணால் பணம் கட்டினா டாக்டர் பட்டம் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி ஒரு கல்லூரிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தேட்டரை புக் பண்ணி அதிலே அவங்க சொல்கிறாங்க எத்தனை பேர் வரலாம், எத்தனை பேர் இந்த ஸ்பேஸில் நம்ம உட்காரலாம் அப்படின்னா 147 பேர் அந்த ஸ்பேஸில் உட்காரலாம். இந்த ஆடிட்டோரியம் எப்படிப்பட்ட ஆடிட்டோரியம், இதில் என்னென்னலாம் பண்ணலாம்,
எவ்வளோ பேர் வரலாம், யார் யாரெல்லாம் வரலாம், கெஸ்ட்டுக்கான ஒரு ஸ்பேஸ் எப்படியெல்லாம் இருக்குது, இதில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது, தெளிவாகவே இருக்குது. ஓகேங்களா? அப்போது இது அங்கீகாரமாக நம்ம பார்க்கக்கூடாது. இது அதிகாரப்பூர்வமான ஒரு படத்திறப்பு விழாவும் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் என்னமோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே வந்து இந்த நிகழ்வு நடத்துகிற மாதிரியும், அதற்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக தலைவராக இருக்கக்கூடிய, தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து திறந்து வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ண மாதிரியும், அதை போய் நான் திறந்து வைக்கிற மாதிரியும், இது ஸ்டாலின் அவர்கள் எப்பயுமே விளம்பரத்துக்காக புகைப்படங்களை எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கார்ல, அந்த மாதிரி ஜெர்மனி போகும்போது ஜெர்மனி புகைப்படம், அதே போல் யூகே போகும், லண்டன் போகும்போது அங்கேயும் புகைப்படம், ஒரு விளம்பர அரசியலாக வந்து இதை எடுக்கணும் அப்படிங்கிறதான் எடுத்துருக்காங்க. என்ன காரணத்தினால இப்போ பெரியார் பேரன் அப்படிங்கிறதும், அதே போல் இந்த புகைப்படம் திறப்பு விழா யூகேல போய் பண்ணியிருக்காரு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்காத காரணம் என்ன, இது எது அச்சப்படுத்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ சமீபத்தில் தலைவர் விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டில் ஒரு பாடல் வந்து வெளியிட்டிருந்தார். அந்த உங்கள் விஜய் பாடலில் வந்து பெரியார் பேரன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரி வரும். அது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவரில் ஒருவர் வந்து பெரியார் அவர்களை மையப்படுத்தி அந்த பாடலில் ஒரு வரி இருக்குது, பெரியார் பேரன் அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இவங்க வந்து பெரியார் பேரன் அப்படின்ட்டு எந்த இடத்துலையும் சொன்னதாக தெரிய வரல. ஏன் அப்படின்னு குறிப்பிடுறேன் அப்படின்னா, திமுக தொடங்குறதுக்கான காரணமே பெரியார் எதிர்ப்பு, பெரியார் வெறுப்புங்கிற ஒரு காரணம் தான். பெரியார் சரியில்லை, நாங்கள் தான் சரியாக இருக்கோம் அப்படின்ட்டு தான் தொடங்கப்பட்ட கட்சி தான் வந்து திமுக. அன்றைய காலகட்டத்தில் பெரியார் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள், இழிவான விமர்சனங்கள், கேலி சித்திரங்கள்லாம் வரைந்தது வந்து கருணாநிதி அவர்கள் தான். கலைஞர் அவர்கள் முரசொலியில் வரைந்த படங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்களை எந்த அளவுக்கு கேவலமாக விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு தெளிவாக தெரிய வருது. ஒவ்வொரு புகைப்படம் இருக்குது, வாடகைக்கு விடப்படும், வாடகைக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு கண்ணீர் துளிகளை தவிர, கண்ணீர் துளிகள்னு சொல்கிறது வந்து திமுகவை தான் பெரியார் அவர்கள் சொல்லுவாங்க. அவர்களை தவிர மற்ற கட்சிகளுக்கு ஆட்களோட பெரியார் அவர்கள் வாடகை கிடைக்கும் அப்படின்ட்டு முரசொலியில் ஒரு படம் வரைஞ்சிருக்காரு. அதே போல் பச்சை தமிழர் வந்து செரிக்க முடியாததை விழுங்கிட்டாரு அப்படின்ட்டு காமராஜர் அவர்களையும் அதே போல் பெரியார் அவர்களையும் இழிவாக சித்தரித்து கலைஞர் அவர்கள் படம் வரைஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள், நிறைய கடுமையான விமர்சனங்களை வந்து பெரியார் அவர்கள் குறித்து கருணாநிதி அவர்களும் திமுகவும் அந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் விமர்சிச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை கொண்ட திமுக, ஸ்டாலின் அவர்கள், கருணாநிதி அவர்கள், அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய கட்சி இன்றைக்கு பெரியார் பேரன் நாங்கள் தான் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணுறதுக்கான காரணம், யார் இந்த கொள்கையில் சிறப்பாக இருக்காங்க, யார் உண்மையாகவே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது, திமுகவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்க முடியுது. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த நிகழ்வு வழக்கம் போல் ஃபோட்டோஷூட் தான். இங்கே எப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஃபோட்டோஷூட்டாக நடத்திட்டு இருக்காரு, அது மாதிரி அங்கே போய் ஃபோட்டோஷூட் நடத்திருக்காருன்னு அப்படின்னு ஒத்துக்கணும். அப்போ இந்த நிகழ்வு வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே வந்து ஒரு நடத்திய நிகழ்வு கிடையாது. அதற்கு ஸ்டாலின் அவர்களை வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக, சிறப்பு அழைப்பாளராக அழைத்து நீங்கள் வந்து படத்தை திறந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னதாக தெரியல. இவரே ஒரு படத்தை வந்து வரைய வச்சு அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு ஹாலில் வந்து புக் பண்ணிட்டு, நாங்கள் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் நாங்கள் திறந்து வைக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு ஹாலை மட்டும் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தெளிவாக தெரிய வருது. இதில் இறுதியாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போது ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு ரீல் வந்து வைரலாக இருக்கும். ஆட்டோக்காரன் அப்படிங்கிற ரீலில் வந்து என்ன மாதிரி தெளிவாக இருக்க ஆட்களையே இப்படி பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல் வரும். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா அந்த ரீலை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இவ்வளவு இன்டர்நெட் யுகம், இந்த யுகத்தில் கூட இவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய மக்கள், இளைஞர்கள், எதிர்க்கட்சிகள் இருக்க சூழலில் கூட ஒரு புகைப்படத்தை எடுத்து, ஒரு புகைப்படத்தை வச்சு இந்த மக்களை ஏமாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தான் திமுகவும், திமுக கட்சியும், திமுக தலைவரும், ஸ்டாலின் அவர்களும் உடன்பிறப்புகளும் இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள். எப்படி இவங்களோட வாக்குறுதிகள் வந்து பொய்யான வாக்குறுதிகள் இருக்கோ, எப்படி இவங்களோட செயல்பாடுகள் வந்து போலித்தனமாக வெற்றி விளம்பரத்துக்காக மட்டும் இருக்கோ, அதே போல் தான் ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெறும் ஃபோட்டோஷூட் அரசாங்கம் மட்டும்தான் இருக்குது. இது அம்பலப்பட்டுக்கிட்டே வருது. இந்த நிகழ்வை வந்து நீங்கள் பார்த்துங்க. இப்படி பொய்யான ஒரு ஸ்டாம்பை வெளியிடுறது, அஞ்சல் தலை வெளியிடுறது. இன்னும் ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும், இவங்களை ஏமாற்றிடலாம், ஈஸியாக ஏமாற்றிடலாம். ஏன்னா நான் தான் வந்து இந்திய கேப்டன், மாற்றுத்திறனாளிகளோட கிரிக்கெட்டில் வந்து நான் தான் கேப்டன், நான் தான் வேர்ல்டு கப்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள்ட்டையும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் ஒருத்தர் வந்து புகைப்படம் எடுத்து ஏமாற்றினார்ல, அப்படி ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலினையும் ஏமாற்றிடலாம். மக்களை ஏமாற்ற முடியுமா அப்படின்ட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை மாதிரியே மக்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்கள் எப்படி, எங்கே என்ன செஞ்சாலும் கூட மக்கள் அதை
வெளிக்கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. எதிர்க்கட்சிகள் அப்படி தான் செஞ்சிகிட்ருக்கும். தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து உங்களை அம்பலப்படுத்துறதுக்கான வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. அரசியல் ரீதியாகவும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான ஃபோட்டோ ஷூட்டுகளும் அம்பலப்பட்டு தான் நிற்கிது அப்படின்னு பார்க்க முடியுது. தொடர்ந்து பேசுவோம், மக்களுக்காக பேசுவோம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.